ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர் மேனோட சாப்டர் 73 to 76 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் 2 இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். ஒன்று என்னன்னா, என்னோட லோகோவை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டாச்சு. 10K வந்த பிறகு ப்ரொஃபஷனலாக மாற்றி நிறைய பேர் சொன்ன பிறகு எனக்கு மாற்றணும் விருப்பமே இல்லை. ஏன்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி லோகோ என்னால் கிரியேட் பண்ண முடியல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இது கிடச்சிது, இது ஓகேன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதுதான் என்னோட தமிழ் அண்ட் வாட்டர் மார்க்குமாவே யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஃபார் த செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, குளோபல் ஃப்ரீஸ் போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட பிடிஎஃப்ல கிடச்சிது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சாப்டர் மிஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் நானாக தான் போய் எடுக்க வேண்டியது இருக்கு. அது கிடைக்காதவனா தான் லேட் ஆகுது. கூடிய சீக்கிரம் அதையுமே விட ஆரம்பிச்சிருவோம். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அதுக்குள்ள போயிடலாம். சாப்டர் 73 ஓப்பன் பண்ணா ஈஸ்டர்ன் மவுண்டன்ஸ் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டன் உள்ள ஒரு கேவ் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் இருந்துச்சு. என்னாலேயே இதை பண்ண முடியல. எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் என்னால் ரீஃபைன் பண்ணவே முடியல. அப்படி பண்ணலன்னா என்னால் கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி தான் கத்திட்டு இருக்கு. என்னன்னா இந்த டிராகன்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்களோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கும். அதை ஜுவல்ஸா கன்வெர்ட் பண்ணோம். அப்படி பண்ணி அதை போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம். அப்போ ஆப்போசிட்ல இருக்க டிராகன் ஓகே சொல்லி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம தலைவனுக்கு அது பண்ண வராது. பல காலமா ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சு தான் போட தெரியுமே தவிர அவனுக்கு அது ரீஃபைன் பண்ணவே தெரியாது. ஓல்டன் டேஸ் எல்லாம் நான் செம்மையா ஜாலியா இருந்தேன். ஆனா அது இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன்னா அப்பொழுது மனுஷங்களை போய் அட்டாக் பண்ணி அந்த இடங்கள்லாம் அழைச்சி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரவுடித்தனமா சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் மேக் பண்ணுறது பெரிய கஷ்டம் அப்படின்றதுனால டுவார்ஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல சேர்ந்தவங்கன்றதுனால அவங்க கிட்ட கொடுத்து பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்த டிராகன் கிங் அப்படின்னு வந்தான். அவன் ஒரு ஹியூமன்களை போய் கல்யாணம் பண்ணி நான் பண்ண ஒன்று என்ன பண்றான் அப்படின்னா, டிராகன் கமாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டான். அதுல என்னன்னா, டிராகன்ஸ் ஹியூமன்ஸை போய் அட்டாக் பண்ணக்கூடாது, தனியா போயிட்டு எதனா ஒரு மூலையில் தான் வாழணும் அப்படி இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸை கொண்டு வந்துட்டு அவ பண்ண ரூல்ஸ்னால நான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன். பாஸ்ட் இருந்தீங்களா, சந்தோஷமா சுத்திட்டு இருந்தீங்க, நீங்க போட்ட ரூல்ஸ் இல்லைன்னா நாங்க தானே கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவன் கத்திக்கிட்டு இருக்கா. ஆஹா, உங்களோட சோகம் எனக்கு நல்லாவே புரியுது, அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு குரல் கேட்கும். யாரடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ சூட்ஸை போட்டு நின்றுட்டு இருக்கான். பாஸ்ட் ஜென்ரேஷன்ல அவனுங்க அந்த அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு ரூல்ஸ் எடுத்து அதெல்லாம் நம்ம பண்ண கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஸ்டூபிடா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்றது, அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா மனுஷ பையில என்ன தைரியம் தான் நான் செட் பண்ண ட்ராப்ல தாண்டி வந்திருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது கத்திக்கிட்டு இருக்கும். ஓ நீ செட் பண்ண ட்ராப்பா, அதெல்லாம் நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும். பேர் சொல்லிட்டாஸ் தானேன்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரெத் யூஸ் பண்ணுது. ஹியூமன்ஸான நீங்க என்னுடைய டெரிட்டரிக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, நெருப்பு வச்சு அடிது பாருங்க, தீஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அவனுங்க தான் இது போட்டிருக்காங்க. என்னடா பிளான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் ஆல்ரெடி உங்களுக்கு பிளான் சொல்லிட்டேன் இல்லையா, இது பிளான சொன்னியா இல்லையே, நீ பிளான் சொன்ன மாதிரி என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கவும், நீ இப்போ என்ன டிராகன் அடிச்சு முடிச்சு அதை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வருவேன், அதான் ரிசல்ட், இதுதான் பிளான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஜேவியர் கிட்ட சொல்லிடுறான். அட பாவி, இது சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியுது, நீ ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு நினைச்சா உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். அதான்ப்பா நானும் பிளான் கரெக்டாக தானே சொன்னேன். ஸ்டெப் 1 சண்டையில் இறங்க, ஸ்டெப் 2 அதை டிஃபீட் பண்ணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லி விட்டுறா. டே பைத்தியக்காரன, என்ன ஒரு ஆள் நம்பி வந்தா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அட்டாக் பண்றதுக்கு போறான். ஆனா அந்த டிராகனுக்கு ஒரே சந்தேகமாகுது, என்னடா இது நம்மளோட ஃப்ளேம் யூஸ் பண்ணி எரிக்க முடியல, ஓபி மாதிரி ஒரு ஆர்மர் போட்டுருக்கானுங்களே, அதுதான் இதுல இதுவா அப்படின்னா ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த் வச்சு உங்களை கொல்றேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணல வந்துகிட்டு இருக்கு பாருங்க. டே ஜேவேரே உடல மூடிக்கிட்டா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் கிட்ட சேர்ந்தம் பாத்தியா, அதுக்கு என்னதான் செருப்பால சொல்லிட்டு ஜேவேரும் அவனோட ஆரா ஸ்வாட எடுக்கிறான். என்னதான் ஸ்வாட் மாஸ்டர் இருந்தாலும் எதிர ஃபேஸ் பண்ணுது டிராகன். அதோட ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. அதுல தப்பிக்கதே பெரிய விஷயமா இருக்கு. அவனும் தப்பிச்சு ஓடவும் அந்த டிராகனுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் எடுத்து, என்னடா இது ஒருவேளை இந்த டிராகன் நம்மளால அச்சிட முடியுமோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறான். என்னன்னா முன்னாடி இவங்க செம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டா இல்லையா, ஆனா அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இந்த டிராகன் கூட இவன் ஆல்ரெடி ஃபைட் பண்ணிருப்பான். அப்படி ஃபைட் பண்ணும்போது இவனுக்கு பெருசா ஸ்ட்ரென்த் இருக்காது. இப்போ நம்ம ஹீரோ நிறைய ஈஸியா சொல்லி தந்துட்டான். அந்த நிலைமை ரொம்ப வீக்கா இருந்ததுனால இந்த டிராகன் கூட ஃபைட் பண்ணும்போது ரொம்ப டஃபா போயிருக்கும் ஃபைட். ஆனாலும் ஜேவர் வின் பண்ணிருப்பான், ஏன்னா அவன் தானே ஹீரோ. ஆனா இந்த இடத்துல அவனோட ஸ்ட்ரென்த் முன்னாடி இருந்ததோட பயங்கரமா இருக்கிறதுனால ஈஸியா இருந்த அந்த ஃபைட் கொஞ்சம் டஃபா போல. இவன் இப்போ சாதாரண ஸ்வாட் மாஸ்டர் கூட கிடையாது, ஒரு ஹை ஸ்வாட் மாஸ்டர். அதாவது ஸ்வாட் மாஸ்டர் கேடிலே டாப் ரேட் சோலிடாஸ்ன்ற டிராகன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப யங்கானது. அதனால அதை டிஃபீட் பண்றது ஈஸி தான். நம்ம ஜேவர் எகிரி குச்சி துள்ளி போடிக்கிட்டு இருக்கேன். அந்த டிராகனுக்கு இன்னொரு செம்ம டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ண அவன் அடிக்க வருது. ஜேவர் அந்த எல்ஸ் கிட்ட ஒரு டெக்னிக் கத்துருப்பான். மானா யூஸ் பண்ணி ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி வச்சு அங்க ஏர்லயே டைரக்ஷன் மாத்துறது. அநியாயத்துக்கு இவனுக்கு ஓவர் போட்டு குத்துச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஜேவருக்கு நல்லா தெரியும் இது என்னதான் யங்கா இருந்தாலும் வீக்கா இருந்தாலும் இது டிராகன், அதனால இது அடிக்கிறது செம்ம கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், மானா ஸ்வாட வச்சு ஆரா பிளாஸ்ட் கொடுக்குறான் பாருங்க. ஆனா அது என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய பிளாஸ்ட் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். டிராகனுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன பூச்சிக்கு அடிக்கிற மாதிரி தான். பட் இருந்தாலும் அது லேசா அவனை குத்துது, பின் வச்சு குத்துனா நமக்கு எப்படி வலிக்கும், அதனால அப்படின்னு சொல்லிட்டு அது கத்த ஆரம்பிக்குது, அழ ஆரம்பிக்குது. அப்ப ஜேவர் மறுபடியும் அவன் அடிக்கிறதுக்கு ஆரா ஸ்வாட் எடுக்கணும். டே கொஞ்சம் நித்ரா அப்படின்ற மாதிரி டிராகன் பயப்படுது. என்னடா இது டிராகன் பயப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். எப்படின்னா ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுங்களேன், மனுஷனுக்கு எதிரே ஒரு பூச்சி நிக்குது. பூச்சி ஈஸியா தோக்கடிச்சிடலாம் நம்ம. ஆனா அந்த பூச்சி ஒரு பவர் யூஸ் பண்ணி நம்மள அடிக்குது. அதனால நமக்கு உடம்பு ஃபுல்லா குத்த ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த பூச்சை பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சிரும் இல்லையா. சோ எக்ஸாம்பிளுக்கு அந்த பீஸ், அதாவது தேனிலாம் பார்த்தா நம்ம பயந்து ஓடுவோம்ல, அந்த மாதிரி தான் இப்போ ஜேவேரை பார்த்து அந்த டிராகன் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 74 ஓபன் பண்ணா ஜேவர் அதை அடிக்கிறதுக்கு திரும்பி போறான் பாருங்க. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த டிராகன் ஏமாத்தைய பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வர அவன் அங்கிருந்து ஈஸியா தப்பிச்சிடுறான். மறுபடியும் மேல பறந்து போய் என்ன பண்றான், அங்கிருந்து ஹாரா பிளாஸ்ட் கொடுக்குறான். ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அது கத்திக்கிட்டு இருக்கு. மறுபடியும் என்ன பண்றான், எல்லா டைரக்ஷன்ல இருந்து அடிக்கிறான். குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். அது பெருசா டேமேஜ் ஏற்படுத்தல, ஆனா அதுக்கு செமையா வலிக்குது அப்படின்றதால அவன் பயந்துகிட்டு
பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போ வந்து சோலிட்டாஸ் தப்பிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுது, இங்க வந்து ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஸ்மோக் ஸ்கிரீன் யூஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீட்ல வந்து எதனா ஒரு பூச்சி வந்துச்சு, அதை நம்மள கொட்டிக்கிட்டே இருக்குன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே ஓடுருவோம், டோர்லாம் வந்து திறந்து விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ அந்த சோலிட்டாஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அம்மா என்ன விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ உருவத்துல மாதிரி அங்க ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஓடி போயிட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஸ்னீக்கிங் பண்ணி அங்க ஒரு பார்ல ஒளிஞ்சிட்டு டெலிபோர்ட் அப்படின்னு சொல்லி டெலிபோர்ட் பவர் யூஸ் பண்ண மேல இருந்து ஒரு தண்டர் வந்து அதை அடிச்சு அப்படியே தடவி விட்டுது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இவன் இந்த பவர் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டெலிபோர்ட் யூஸ் பண்ணா இங்க வந்து மேஜிக் ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு இருக்காப்ல. அதனால அந்த டிராகன் இப்போ ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அடிச்சு போட்டு நான் உங்ககிட்ட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் டிராகன் சொல்லிட்டு பேர் தான் லாய்டு ஃப்ரண்டியா, நான் ஃப்ரண்டியா ஃபேமிலியோட எல்டஸ்ட் சன்ன்ற மாதிரி சொல்ல என்னப்பா சொல்றேன், நான் டிராகன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஜேவ் இருந்து ஆராஸோட வச்சு அடிக்கிறப்ப பைத்தியக்காரனா என்ன தெரியும் இப்படி அடிப்ப அப்படின்ற மாதிரி கத்த. எந்த ஒரு மனுஷனும் ஆரா பிளாஸ்ட வாங்கிட்டு பைத்தியக்காரன்னு கத்த மாட்டான் அப்படின்னு டிராகன் தான் என்கிட்ட உருட்டியாடுற மாதிரி சொல்லுவோம். எப்பா நாங்க இங்க வந்து உங்க கூட சண்டை போடணும்னு வரல, உங்ககிட்ட ஒரு ப்ரொபோசல் மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்னா முதல்ல பேசியிருக்கோம்டா, ஏன்டா சண்டை போறதுக்காக என்ன வந்து அடிச்சிருக்க, ஏன்னா நீ தானே எங்களை கொல்ல ட்ரை பண்ண, அதனால தான் நாங்க அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆஹா சான்ஸ் மாட்டிக்கிச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இந்த டிராகன் இருக்கு இல்லையா, அதை போய் எல்சா அட்டாக் பண்ணணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப கோவமா இருந்திருப்பான். ஸோ டிராகனை வந்து கோவப்படுத்தாம என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா ஒரு கோவமான கஸ்டமர் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எதிராக அந்த ஓனர் வந்து அவரை விட ரொம்ப இன்டிமீடியேட்டிங்னா அதாவது பயங்கரமான ஆள் மாதிரி பாடி பில்டர் மாதிரி நின்னாரு, அந்த கஸ்டமர் பயந்துருவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவன் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அப்பதான் நம்ம சொல்றதை வந்து அவன் ஏத்துப்பான். அதே சமயத்தில் அவனோட டிக்னிட்டி அதாவது அவனோட அந்த டிராகன் என்ற பிரைடை உடைக்கூடாது அப்படின்றதுனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, டே போய்த்துக்காரனாயே என்ன தைரியம் தான் எவ்வளவு பெரிய டிராகன் சொல்லிட்டாசே நீ அடிச்சிருப்ப, உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா, அவர் ஒரு லெஜெண்டரி டிராகன் நினைச்சிருந்தா அவர் நம்மள போட்டு தள்ளிருக்கலாம், இருந்தாலும் போனா படம் விட்டாரு, இருந்தாலும் நீ ரொம்ப நெக்லா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேவரை பத்திட்டான். எதுக்காகனா இந்த டிராகன் வந்து அந்த பிரைடு இழக்காம இருக்கிறதுக்காக. ஓ பரவாயில்லையே பையனுக்கு நல்லா நம்மள பத்தி தெரிஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி தான் டிராகன் யோசிக்குது. பைத்தியக்காரா நீ பண்ண பாவங்களுக்காக போ அங்க முட்டி போட்டு கையை தூக்கி நின்னுகிட்டே இருன்ற மாதிரி சொல்லி விட்டுற, முட்டி போட்டு அப்புறம் நிக்க முடியும்ன்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா சொன்னது கேட்கலையா, போய் முட்டி போட்டு கை தூக்குடா போ போ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் மாதிரி அவனை வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. தலைவரே நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வலியிறாப்ல. இவன் தான் வந்து பேசுறதுல கிளடச்சு நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி அதை கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்றானா, தலைவரே அவங்க கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்கணுன்ற மாதிரி சொல்ல என்ன பண்ற மாதிரி கேட்கும். உங்களுக்கு கல்யாணம் தானே ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கவோ, நான் இந்த இடத்த வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், எங்க ஜுவல்லரிலாம் மேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், பட் உங்களால முடியல தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, டே உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு ப்ரொபோசல் மேக் பண்றான். என்ன நான் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 10 வருஷம்ன்றது டிராகனுக்கு சின்ன இதுதான், அதனால அது அப்படியாப்பா எனக்கு கல்யாணம் ஆக போதா, எனக்கு கல்யாண வயசு தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி துள்ளி குச்சிட்டு இருக்கான். ஏன் கொஸ்டின் கேன்சல் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, எப்பா உனக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாமான்ற மாதிரி கேட்க, ஆமான்ற மாதிரி அவன் சொல்லுவோம். அதெல்லாம் விட ஏன் கொஸ்டின் கேன்சல் பண்ணு அப்படின்ற மாதிரி டிராகன் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஹீரோனை வந்து வாயில பேசி என்ன பண்றானா, அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கும் போது அவரோட கழுத்துக்களை பிடிச்சி அவரோட கண்களை பார்த்து அவள் மெல்லிடை வழியாக அப்படி இப்படி சொல்லிட்டு கவிதைகளா பேசி தள்ளிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இந்த கல்யாண ஆசையை வர வச்சிட்டு இருக்கான். அப்படியே நீங்க பானத்துக்கு மேல போயிட்டு ஹார்டின் ஷேப்ல வந்து லவ் மேக் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு ட்ரீம்ல பத்தின வேற லெவல் இருக்கு. எப்படின்னா ஓகேப்பா என்ன பண்ணுன்ற மாதிரி சொல்ல, இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிடுறான். டிராகனும் சைன் பண்ணிடுது. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்மளால அந்த கான்ட்ராக்ட்ல என்னெல்லாம் வந்து திலுமுலு பண்ணமோ பண்ணி வச்சா அதை புடிங்கிறான். அந்த டிராகன் கமாண்டன்ட் சொன்ன பத்தில டிராகன் கிங் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுல என்ன இருந்ததுன்னா, ஒரு டிராகன் வந்து ஒரு மனுஷனுக்கு ப்ராமிஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது என்னவா இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும், மீறினாங்க அப்படின்னா பெரிய தண்டனை ஏற்படும். அப்பதான் அந்த டிராகனுக்கு புரியுது, ஐயோ நம்மள ஏதோ வலையில விலை வஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இந்த சைக்கோ வந்து நம்மள ஏதோ ட்விஸ்ட் பண்ண போறான்னு. டே கட் பண்ணி அட்லால காட்டுறாங்க, ஊருக்கு கூட்டு போறான். என்னப்பா இந்த டிராகனை கூட்டு வரேன்னு பார்த்தா மாஸ்டர் ஒரு நார்மலான ஆளை கூட்டு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் விடுங்கப்பா பரவாயில்ல நம்ம மாஸ்டர் சேஃபா வந்தது போதுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட டிராகனை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கும் போது இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி சாப்டர் 75 ஓபன் பண்ணா நம்மால என்ன பண்றான் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா அந்த சொல்லிட்டஸ் டிராகன் இருக்கு இல்லையா, அதை டுவார்க் தான் கூட்டு போறான். ஏன்னா அவங்க வந்து ஜுவல்ஸ் எல்லாம் மேக் பண்றதுமே இது வந்து சிறந்தவங்க. ஸோ வந்து என்ன சொல்றான்னா, இவன் வந்து டிராகன் உடம்புல வர புகையை பார்த்தாலே தெரியும் அவன் டிராகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கான்ற மாதிரி சொல்லுவோம். நீ பார்த்தா வந்து போய் சொல்ற மாதிரி தெரியல, சொல்ற விஷயத்த பார்த்தா இவனுக்கு சரியா ஜுவல்லரி மேக் பண்ண தெரியாது, அதான் அவ்வளவு மோசமா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்ல, கான்ட்ராக்ட்ல என்ன எழுதிருக்கான் அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் அந்த கார்டேஜஸ்க்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்க்க போறான். அந்த ஸ்டூடெண்ட் தான் நம்ம டிராகன் சொல்லிட்டஸ். ஸோ அவன் வந்து அவன் கிட்ட போய் ஜுவல்லரி சேர்த்து கத்துக்குவான், அப்படியே வந்து கல்யாணமும் பண்ணிக்குவான். ஸோ அதுக்கு ரிட்டர்னா அந்த டிராகன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு இவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு அதை வந்து எரிச்சு விடணும், எரிச்சிட்டு வந்து அதை டிஸ்போஸ் பண்ணணும், அதான் வேலை. ஆனா ஒரு டிராகன் அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறான். இருந்தாலும் சைன் போட்டா இல்லையா, ஹீரோக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நீங்க ஹியூமன்ஸோட அதை கழுவத்துக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், எப்படி மைண்ட் ரீட் பண்ணனா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கவும், இப்போ நீங்க இதை பண்ணல அப்படின்னா உங்களால இந்த கிராஃப்டிங் ஜுவல்ஸ் வந்து கத்துக்கவே முடியாது, அதனால உங்களால கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் மூஞ்சை வச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு மேரேஜ் முக்கியமா இல்ல கழுவுகளை கழுவுது முக்கியமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவும், இவன் என்ன பண்றான் அப்படின்னா, டே டுவார்ஃப் உன்னால எனக்கு ஜுவல்லரி மேக் பண்ண சொல்லி தர முடியுமா அப்படின்ற மாதிரி அப்படியே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடான். பரவாயில்லப்பா உனக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கு, சரி உன்னை ஸ்டூடெண்ட்டை ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டிராகனா வந்து பவர்ல இவன் தான் வந்து எல்லாருக்கும் மேல, இருந்தாலும் இப்போ ஜுவல்லரி செய்ய கத்துக்கிறதுல இவன் தான் டாப் நாச்சு. ஸோ அவங்ககிட்ட தான் போகணுன்ற மாதிரி அவன் ஒத்துக்கிறான். தம்பி நான் கொஞ்சம் ஹார்ஷா தான் ட்ரைனிங் கொடுப்பேன், இருந்தாலும் இவ்வளவு கேட்கறதால சரி உள்ள வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல,
அவனும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படின்னா சும்மா இங்க நிக்காத பாரதேசி நான் போய் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து பிரீத் பண்ண ஆரம்பிடா. நீ இங்க என்கிட்ட தான் பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா உங்ககிட்ட தான் பேசுறேன், காதுல என்ன கவட்டையை விட்டு வச்சிருக்கேன், போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காரு. போயிட்டு அவளை பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காரு. இந்த ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தான், அவனுக்கும் ஜுவல்லரி மேக் பண்ண மாதிரி ஆச்சு. அதே சமயத்துல நம்மளும் வந்து அந்த ஹியூமன் ஃபீசஸ் எல்லாம் எரிச்ச மாதிரி ஆச்சு. சோலிடஸ்க்கு சந்தோஷம், நம்ம ஹீரோக்கு சந்தோஷம். ஆனா என்ன அந்த குறுக்கில் இருக்க டுவார்ஃப் என்ன போடுற போட்டு புளியறாரு. அவன் டிராகன் கூட பார்க்கல, வச்சு செஞ்சு விட்டுறாரு. ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்கறான், அவன் உலகத்துல இருக்கும்போது கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒரு ஈவிலான விஷயம் மாதிரி தான். ஏன்னா முக்காவாசி கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கம்பெனிஸ் வந்து இவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்டா வந்து இவனுக்கு அட்வான்டேஜே இருக்காது, டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். இருந்தாலும் இவன் சைன் பண்ணி ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருப்பான். ஸோ அதனால தான் இவன் எப்போ கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் வர மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இவன் அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருப்பா இல்லையா, எல்லாருக்கும் வந்து கெயின் கிடைக்கும், என்ன எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறாம நான் செட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அது ஒரு பக்கம் பார்த்தா அவனோட கிரீடினஸ்னே சொல்லலாம். அப்போ அந்த மெசேஜ் என்ன பண்ணுதுன்னா, திரும்ப வரும்போது போடுது இந்த மாதிரி அந்த ஒரிஜினல் ஸ்டோரியில வந்து ஜேவரி கூட ஃபைட் பண்ண பிறகு அதோட ஹார்ன் வந்து இழந்துரும். அப்புறம் அதோட இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாஸ் இறந்து போயிடுவான். அந்த இடத்துல வந்து அவன் தனியாக இறந்து போவான். இறந்து போனது யாருக்குமே தெரியாது, கடைசி இருக்கும் கல்யாணமாவே செத்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் உங்க அப்பா இருக்காரு இல்லையா, அதாவது இந்த இடத்தோட கவுண்ட், அவர் ஒரிஜினலா வந்து சூசைட் பண்ணி செத்து போயிருக்கணும். ஆனா இப்போ அவர் வந்து செம சந்தோஷமா இருக்காரு. ஸோ அவருக்கு பிடிச்ச கிராஃப்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஜூலியன் அவன் தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஆக்சுவலா இறந்து போயிருக்கணும். அவனுமே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிரேட்ல வந்து பாஸ் ஆகி அங்கே வந்து கிராஜுவேட் ஆகிட்டு இருக்கான். இது வரைக்கும் காப்பாற்ற உயிர்களோட எண்ணிக்கை வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது, வேற விட்டு அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படின்னா எனக்கு பாராட்டலாம் தேவையில்லை, எனக்கு ஆர்பி கொடு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் அதை யூஸ் பண்ணி தானே ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்றதோ லெவலப் பண்றதோ பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அவன் வந்து யோசிக்கிறான். இவன் இப்போ வச்சிருக்க ஸ்கேனிங் மெத்தட் வச்சு ஒரு சில கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் மொத்த ஊருக்கும் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதை மேக்ஸ் லெவல் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்மீடியட் டிசைன் மேஜிக் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்றான் அப்படின்னா வந்து லெவலப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் நிறைய பிளேஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து போயிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். கோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பியை கொடுத்து நல்லா லெவலப் பண்ணி விட்டுறாப்ல. ஒரு 33 கிலோமீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக வருது. இது மூலியமா உங்களால் லெஸ் ஒர்க்கை வந்து பண்ண முடியும், ஈஸியாக வந்து எல்லாத்தையும் முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்றான். கன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னன்னா இது வரைக்கும் அவன் வந்து அந்த மேப் அந்த 3D பிரிண்டிங் அதெல்லாம் போடுவான், அது அவன் கண்ணுக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ அவன் வந்து பைத்தியக்காரத்தனமா மைண்ட்ல எது யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி மற்றவங்க நினைப்பாங்க. ஆனா இப்போ இவன் என்ன பண்றான் இல்லையா, இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். என்னன்னா ஜேவர் வந்து நைட்டு கூட்டு வந்துட்டு கிரவுண்ட்ல ஒரு இடத்த வந்து மார்க் பண்ணி வைக்கிறான். என்ன இது பச்சை கலர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்க தோண்ட அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் தோன்றான். தோண்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, தாண்டி தோண்டுன்ற மாதிரி சொல்லும்போது தாண்டி தோன்றான் பாருங்க, அது அப்படியே ரெட் கலர்ல மாறி உள்ள நம்ம ஹீரோட மூஞ்சி வந்து என்னடா பைத்தியக்காரத்தனமா தோன்ற அப்படின்ற மாதிரி குரல் கொடுக்குது. ஸோ இது மூலமா வந்து அவனுங்களை திட்டி கரெக்டான வேலை வாங்கின மாதிரியும் ஆச்சு, இவனுக்கும் வேலை குறையும். ஏன்னா வேலை எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும் இல்ல. ஆனா இந்த மூஞ்ச பார்த்துட்டு எத்தனை பேர் சாக போறாங்கன்ற போது ஜேவர் கலாய்ச்சிட்டு இருக்கா, டே ரொம்ப பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி இந்த வாட்டி இது எப்படி அக்வயர் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறான். இது என்ன நீ அந்த டார்க் சாசர்ல இருந்து எடுத்த அந்த மேஜிக் புக் இல்ல வேற ஏதாவது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து யோசிக்கிறேன், என்னடா சடனா அப்படி கேட்டுதான் அப்படின்னு. நான் எதை சொன்னா நீ நம்பு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் வந்து இந்த மேஜிக் சாசர்ல இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிறேன் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சைலண்டா போயிடுறான். ஏன்டா இனி வந்து நிறைய கேள்வி உன் மனசுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா, அதெல்லாம் நீ ஏன் கேட்க மாட்டேன், ஏன் வந்து பெருசா என்னை பத்தி சந்தேகப்பட மாட்டேன்ற மாதிரி கேட்கும்போது என்னோட சந்தேகம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இங்க இருக்க மக்களோட வாழ்க்கையை வந்து எப்படி நீ சுலபமா ஆக்குற அப்படின்றது தான். அதை நான் பாத்துறேன் பண்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 76 ஓபன் பண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே ஆரம்பிக்குது. எடுத்தோடனே சேஃப்டி ஃபர்ஸ்ட் மொத்ததெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எவனா வீக்கா இருந்தா வெளியே தூக்கி போட்டுரு, ஒர்க் பண்ணலாம் தூக்கி எடுத்துரு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. என்ன எனக்கு பைத்தியக்காரனாயிட்டானுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்கறான். நீ தண்டவன ஆக்குறது அப்படின்ற மாதிரி ஜேவர் பார்க்கவும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மெயின் சிவரை போடுறாங்க. அதுல ஒவ்வொரு வில்லேஜ்ல இருக்க அந்த சிவர்ஸும் வந்து கனெக்ட் ஆகும். சின்ன சின்ன சிவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம புஸ் பாண்டி வச்சு தோண்டிடலாம், ஆனா பெருசு வந்து அவனால தோண்ட முடியாது. ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாகடியும் வச்சு நம்ம கிங் ஸ்டோமா என்கரேஜ் பண்ணி அவன் வந்து பெரிய பழத்துல தோண்ட வச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு லெப்டப்னு ஹார்ட் அச்சு தோண்டிக்கிட்டு இருக்கவும் ஆனா முன்னாடி விட இப்போ வந்து ஸ்பீடா நடக்குது. என்னன்னா இவனை தப்பா தோண்டிட்டாங்க அப்படின்னா நம்ம ஹீரோட ஃபேஸ் வந்து அவங்களை திட்ட ஆரம்பிக்கும். இவனுக்கு அதை பார்த்து பயப்படுவானுங்க அப்படின்னு பார்த்தா மாஸ்டர் என்ன திட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காருங்க. எல்லாரும் பத்தின வேணும்னு தப்பா தோண்டி அவன் மூஞ்ச வர வச்சுட்டு இருக்கு. டே அது உங்களை திட்டி கரெக்டா வேலை வாங்கத்தேடா, அதை வச்சு என்ன ஃபன் பண்றீங்கன்ற மாதிரி ஹீரோ கத்தி விடுவோம். அதுக்கப்புறம் வந்து மழையும் வந்து வருது. அந்த டைம்ல வந்து கரெக்டா சேஃப்டியா தான் வந்து ப்ரொசீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா மெயின் சீவர்ஸோட ஒரு ஷேப் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. கான்கிரீட்ஸ்லாம் வச்சு பக்காவா செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மெயின் சீவர்லாம் போயிட்டு ஒரு இடத்துல ட்ரைனேஜ் மாதிரி வந்து கனெக்ட் ஆகணும். அங்கதான் வச்சு நம்ம சோலிட்டஸ் வச்சு எரிக்க போறோன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல தான் வந்து மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிச்சு. ஓகேவான்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு திரும்ப வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட தான் வந்து மாஸ்டர் இருக்காப்ல இல்லையா, அதாவது கிங் ஸ்டோம் வந்து அவன் சொல்லிட்டு இருக்காப்ல, எதுக்கும் அங்க வந்து கண்காணிப்பு வைங்க, அப்படி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா இவங்க வந்து அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸை பார்க்கவே இல்லை. ஏன்னா தலைவன் வந்து அங்க இருக்கா இல்லையா, அவன் இருக்க வரைக்கும் எவனுமே அங்க வரமாட்டான். இதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருந்தால இப்ப விளையாட வேண்டிய நேரம். அதனால என்ன பண்றான், கண்ணம்பூச்சி ஆடுறான். அதுல வந்து இவனே வந்து கண்ணை திரும்பி தாட்டு அவனே அவனை சுட்டுக்கிறாப்ல. அது எப்படின்னா சிங்கிள கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நீ என்ன பிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா இருக்கடா அப்படின்னு சொல்லி அவன் விளையாடுறா. இவன் என்ன பைத்தியக்காரன்ற பொறுத்த பாக்குறக்கு. அப்புறம் புஸ் பாண்டி வந்து அழுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா நீ அழுவுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போப்படங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏதோ வித்தியாசமா கண்டுபிடிச்ச என்ன அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா அவங்க தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க
ஒரு மோசமான விஷயத்தை பாக்குறாங்க. என்னன்னா அந்த மாஸ்டர்டோன் செத்து போச்சு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் அதை புதைச்சு வச்சிருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல அப்படின்றது அந்த பணத்தை பார்த்தாலே தெரியுது. ஆனா இங்கேயாம புதைச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி இங்க ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்ற மாதிரி நம்ம ஸ்டோமா வந்து சொல்றாரு. அப்படின்னா இங்க நல்லா தோணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் தோன்றாங்க பாருங்க. அவங்களுக்கு செம்ம ஆச்சரியம். என்னடான்னு பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர்டோன்ஸ் அங்க வந்து செத்து கிடக்குது. இது நாவல்ல இல்லாத ஒரு ஸ்டோரி. அதை வந்து தாண்டி இங்க இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு புரியவே இல்லை. அதை பத்தி அவங்க ரிலேட் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாமரன்ஸ் பேரியர் அதை பத்தி யோசிக்கிறான். என்னன்னா ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பேரியரை போட்டு மக்கள்லாம் உள்ள அடைச்சிட்டு அவரோட மானசெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். ஜேவர் தான் வெளியிருந்து வந்து காப்பாத்துவான்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த மாஸ்டர்டான்ஸ் இருக்கு இல்லையா அதை சுத்தி வந்து ஏதோ ஒரு கலரா வந்து வருது. எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க அப்படின்ற மாதிரி கத்தி விடுறான். அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாஸ்டர்டான்ஸ் வந்து இருக்கு இல்லையா செத்து போய் புதைச்சு வச்சது பிளாஸ்ட் ஆகி அங்க எல்லாரும் அழிக்கதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. செல்ஃப் பிளாஸ்ட் மேஜிக் போல. ஆனா இப்படியே இருந்தா நம்ம செத்துருவோமே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னா அந்த மானா பிளாஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து எதிரி யூஸ் பண்றான் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி கிங் ஸ்டோமா என்ன பண்றாருன்னா குறுக்குல போய் நின்னுட்டு அந்த மொத்த பிளாஸ்டையும் அவன் வந்து வாங்கிக்கிறான். அப்போ தூரத்துல அந்த டிராகன் வந்து பாக்குது. இதை பார்க்கும்போது பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கு. அந்த பையன் பாத்துக்குவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த மான்ஸ்டர் இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுறான். அந்த மான்ஸ்டர்னு சொல்றது ஜேவியர் தான். ஜேவியர் வந்து அந்த இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா கிங் ஸ்டாமா வந்து அந்த இம்பாக்ட்னால என்ன ஆகுதுன்னா அடிபட்டு கீழே வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு படத்தை பட்டு பார்த்துட்டே இருக்கும்போது லேபர்ஸ்லாம் கத்துறாங்க. என்னடான்னு பார்த்தா செத்து போன மாஸ்டர்டான்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இப்போ வந்து திரும்பி ஜாம்பிஸ் எழுந்து நிக்குது. அப்படி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோஸ் அனாலிசிஸ்லாம் வேணும்னு நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பாய்.